கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக பேசினதான 7 வார்த்தைகளை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்மை துன்பப்படுத்தினதான ரோம போர்ச்சேவர்களுக்காகவும் தம்மை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பரிந்து பேசுகிற தேவனாய் அவர் இருந்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய தப்பிதங்களுக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் அவர் இருந்தார். ஆதலால் அவரை பின்பற்றுகிறதான நாமும் கூட நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நமக்கு தீமை செய்கிற யாவருக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவினுடைய குணாதிசயம் நமக்குள் காணப்பட வேண்டும். அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. இரண்டாவதாக லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னோடு கூட அறையப்பட்டு இருந்ததான ஒரு கள்வனை பார்த்து அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதிலே எதை நமக்கு கற்று தருகிறார் என்று நாம் பார்ப்போமேயானால், மனுஷன் மரித்த பின்பும் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த கள்வனின் நிமித்தமாய் அவர் சொல்லுகிறார். இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். ஆதலால் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூமியிலே முடிந்து போவது கிடையாது. நாம் மரித்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து இருக்கிறதான ஒரு புதிய வாழ்வை அது என்ன செய்கிறது? தருகிறதை இந்த வேத வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த கள்வனும் கடைசி நொடி பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான்? ஏற்று கொண்டான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்தின்படியாக, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். மரணம் என்பது இந்த பூமிக்கு உண்டான காரியங்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலிருந்து கடந்து இன்னொரு வாழ்க்கைக்குள்ளாய் அவனை அழைத்து செல்வதை நம்மால் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அதே போலத்தான் நம்மையும் கூட தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வார்? தம்மோடு கூட சேர்த்து கொள்கிறவராய் அவர் கடந்து வருவார். ஆதலால் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் வரும் அளவும் நாம் பற்றி கொண்டவர்களாய் நாம் வாழ வேண்டும். யோவான் 19வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். 27வது வசனம். பின்பு அந்த
சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரத்திலே அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சீசனை பார்த்தும் தன்னுடைய தாயை பார்த்தும், ஸ்திரியே அதோ உன் மகன், சீசனை பார்த்து அதோ உன் தாய் என்று அவர் சொல்லுகிறார். இது சரீரத்திற்கு ஏதுவான உறவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்தில் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனுடைய இடத்திலே வேறொரு பிள்ளையை வைத்து பார்ப்பது கிடையாது. அதே போலத்தான் இந்த இடத்திலும் தேவனாகிய கர்த்தர் அவர் கூறுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன், அதோ உன் தாய் என்று அவர் சொல்லுவதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தோமானால், ஆவிக்குரிய உறவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். வாலிபர்கள் அனைவருமே தான் பார்க்கிறதான அனைத்து பெண்களையுமே என்ன செய்ய வேண்டும்? தாயாய், சகோதரியாய் என்ன செய்யப்பட வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அனைத்து தாய்மார்களும் என்ன செய்ய வேண்டும்? வாலிப பிராயத்தில் இருக்கிறதான அனைத்து பிள்ளைகளையும் என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய பிள்ளைகளாக பாவித்து அவர்களுக்குள்ளாய் என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய உறவிலே வளர வேண்டும். ஒரு தாயைப் போல, ஒரு அம்மாவைப் போல, ஒரு மகனைப் போன்றதான ஒரு உறவிலே என்ன செய்ய வேண்டும்? ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த வேத வசனத்தின்படியாய் நமக்கு உணர்த்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். நான்காவதாக மத்தேயு எழுதின நற்செய்தி 27வது அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வேத வசனத்திலே அவர் மிகுந்த சத்தமிட்டு என்ன செய்கிறார்? கூக்குரல் இடுகிறவராய் அவர் காணப்படுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பாவத்திற்கு முழுவதுமாய் என்ன செய்திருந்தார்? பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாய் அவர் என்ன செய்து விட்டார்? ஒப்பு கொடுத்து விட்டார். பிதாவானவர் தன்னுடைய குமாரன் படுகிறதான பாடுகளை, வேதனைகளை சகிக்க கூடாதவராய் ஒரு விசை தன்னை என்ன செய்தார்? குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மறைத்து கொண்டார். அந்த பிரிவினையை தாங்க முடியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கூப்பிடுகிறதை இந்த வேத வசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அப்படிப்பட்ட உறவு வைத்திருக்கிறோமா என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பார்க்க வேண்டும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த உறவை போன்றதான உறவு, ஒரு நொடி பொழுது பிரிவினை கூட இயேசு கிறிஸ்துவானவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு தேவை உள்ள நேரங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் செல்வதும், தேவையற்ற நேரங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு வழி விலகுவதுமாய் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்தார்? பிதாவினுடைய பிரிவினையை தாங்க முடியாமல் அவர் என்ன செய்திருந்தார்? மிகவும் துக்கப்பட்டவராய், வேதனைப்பட்டவராய் அவர் கதறி என்ன செய்தார்? பிதாவை நோக்கி அவர் கூப்பிட்டவராய் அவர் காணப்பட்டார். அடுத்தபடியாக ஐந்தாவதாக யோவான் எழுதின நற்செய்தி 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் தாகமாய் இருக்கிறேன் என்றார். அநேக வேத வல்லுநர்கள் அனைவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சரீரத்திற்கு ஏதுவான
தாகம் அடைந்தவராய் அவர் காணப்படவில்லை. சரீரத்திற்கு ஏதுவான தாகம் இருந்திருந்தாலும் இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுவது அது ஆத்துமாக்களை அது குறிக்கிறது என்று வேத அறிஞர்கள் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் உங்கள் மீதும் என் மீதும் பாசம் வைத்தவராய் நாம் அவரிடத்திலே எப்படி நாம் கடந்து வருவோம் என்கிறதான ஒரு தாகத்தோடு கூட, ஒரு ஏக்கத்தோடு கூட அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? காத்து கொண்டு இருக்கிறவராய் நம்முடைய ஆத்துமாக்களுக்காக என்ன செய்திருக்கிறார்? அவர் தாகமாய் இருக்கிறார். ஆதலால் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஒருபோதும் விலகாதவர்களாய் நாம் அவரோடு கூட என்ன செய்ய வேண்டும்? இணைந்து நடக்கிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அடுத்தபடியாக ஆறாவதாக யோவான் எழுதின நற்செய்திகள் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு கடந்து வந்ததினுடைய நோக்கம் எல்லாம் என்ன செய்தது? நிறைவேறி முடிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொடுக்கப்பட்டதான பொறுப்புகள் அனைத்தையும் அவர் என்ன செய்திருந்தார்? சரிவர செய்து முடித்திருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை வரைக்கும் அவர் என்ன செய்திருந்தார்? பிதாவினுடைய சித்தம் செய்தவராய், அவர் தன்னுடைய பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய், பிதாவினுடைய நோக்கத்தை, பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராய் அவர் காணப்பட்டார். அதே போல இந்த நாட்களிலே நாமும் கூட நம்முடைய பிறப்பிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சென்றடையும் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அவரிடத்திலே நாம் அனைத்து ஆசீர்வாதங்களையும், அனைத்து செல்வங்களையும், இந்த ஜீவனையும் நாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். பெற்று கொண்டவரிடத்திலே நாம் அதை என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் தேவனாய கர்த்தர் இந்த வேத வசனத்திலே அவர் சொல்லுகிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் பிதாவுக்கு தான் கீழ்ப்படிந்ததை, தனக்கு கொடுக்கப்பட்டதான பொறுப்பை நிறைவேற்றினதை அவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த வேத வசனத்திலே நமக்கு சுட்டி காண்பித்து இருக்கிறார். கடைசியாக 7வதாக லூக்கா எழுதின நற்செய்திகள் 23வது அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் என்ன செய்யவில்லை? எந்த ஒரு சுவிசேஷ புத்தகத்திலும் அவர் மரித்தார் என்று சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று தான் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது. எல்லா சுவிசேஷங்களிலுமே சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பிதாவினுடைய கரங்களிலே, தன்னை அனுப்பினவருடைய கரங்களிலே தன் ஜீவனை என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்து இருக்கிறார். நாமும் கூட நம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தவரிடத்திலே என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே உலகத்திற்கு நாம் ஊழியம் செய்யாதவர்களாய், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய், இந்த உலக வாழ்க்கை வாழுகிறவர்களாய் நாம் காணப்படாதவர்களாய், ஆண்டவருடைய சித்தம் செய்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தம் செய்கிறவர்களாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே நமக்கு என்ன செய்து இருக்கிறது? ஜீவன் உண்டாகி இருக்கிறது. அந்த ஜீவனை அவர் கரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தமாய் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த நாளிலே கல்வாரி பாடுகளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேசினதான அந்த 7 வார்த்தைகளும் அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிதாவினிடத்திலே என்ன செய்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய தப்பிதங்களை அவர் மன்னிக்கிறவராய்
அவர் பரிந்து பேசுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? மரணத்தோடு கூட மனிதனுடைய வாழ்க்கை முடிந்து போவது இல்லை. இன்னொரு வாழ்வு, ஒரு நித்திய வாழ்வு இருக்கிறது என்பதை அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு சுட்டி காண்பித்து இருக்கிறார். ஆவிக்குரிய உறவுகளை அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவினுடைய பிரிவினையை தாங்கிக் கொள்ள முடியாதவராய், ஒரு கணம் கூட தன் பிதாவை பிரியாதவராய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் இருந்தது போல நாமும் கூட அவருடைய உறவிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே அவரை விட்டு விலகாதவர்களாய் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும் என்பதை இந்த வேத வசனங்கள் வாயிலாய் அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தெளிவுபடுத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாய் நாம் பரிசுத்தமாய் வாழ்வோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவன் தாமே நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.